இங்க ஒரு ஹஸ்பண்ட் வைஃப் பயங்கரமா சண்டை போடுறாங்க. அதுலயும் அந்த வைஃப் நான் சீக்கிரமா இந்த வீட்டை விட்டு போகணும், அது மட்டும் இல்லாம சீக்கிரமா டிவோர்ஸ் ரெடி பண்ணி வை, நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ்றதுல ஒரு புண்ணியமும் கிடையாது அப்படின்ற மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனா இவங்களோட ஹஸ்பண்ட் பின்னாடியே போய் கெஞ்சி பாக்குறாரு. ஆனா இவங்க எதுக்குமே மசியாத மாதிரி தான் இருக்கு. சரி எல்லா திங்ஸும் எடுத்துட்டு வீட்டை விட்டு வெளியில போலான்னு போறாங்க. ஆனா அங்கதான் ஒரு பெரிய ஷாக். அவங்களோட வெளியே போற டோரையே காணோம். அது மட்டும் இல்லாம அந்த டோருக்கு பதிலா கருப்பா ஒரு செவரு மாதிரி தெரியுது. என்னடா இது அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஆயுதத்தெல்லாம் வச்சு அடிச்சு அடிச்சு பாக்குறாங்க. ஆனா எதுவுமே வேலைக்கு ஆகல. அந்த வைஃபோ என்ன நினைக்கிறாங்க, தன்னோட ஹஸ்பண்ட் தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சிருப்பாரு அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனா ஹஸ்பண்டோ இல்ல நான் எதுக்கு இந்த வேலையெல்லாம் செய்ய போறேன் அப்படின்ற மாதிரியே சொல்றாரு. கடைசியில 2 பேருமே சேர்ந்து அடிச்சு அடிச்சு பாக்குறாங்க. ஒண்ணுமே விளங்கல. அப்பதான் ஏதோ ஒரு பொருளை தூக்கி போடும் போது அந்த பொருள் அப்படியே போய் அந்த டோர்ல ஒட்டிக்கிச்சு. அப்பதான் இவங்களுக்கும் தெரிய வருது இது நம்மளால உடைக்க முடியாது, ஏன்னா இது ஒரு மேக்னெட் டோர் அப்படின்றது. இது என்ன உடைச்சாலும் புண்ணியம் இல்லை அப்படின்றதுக்காக சரி பக்கத்து வீட்டுல ஹெல்ப் பண்ணலான்றதுக்காக பக்கத்து வீட்டுல ஹோல்லாம் போட்டு பாக்குறாங்க. ஆனா கடைசியில பார்த்தா அவங்களுக்கும் இதே நிலைமையா தான் இருக்கும். அவங்களும் வீட்டை விட்டு போக முடியாத நிலைமையில திக்கி திணறிட்டு இருப்பாங்க. சரி அப்படியாச்சும் நம்ம கீழ் ஃப்ளோர்லயாச்சும் உடைக்க முடிஞ்சு அங்க போய் யார்கிட்டயா ஹெல்ப் கேட்கலான்னு சொல்லி பார்த்து உடைச்சு கீழே போய் பார்த்தா அங்க ஒரு வயசான தாத்தா இருக்காரு. ஆல்ரெடி இந்த ஃபேமிலி கூட பக்கத்து வீட்டு ஃபேமிலியும் சேர்ந்துடுறாங்க தப்பிக்கிறதுக்காக. ஆனா அந்த வயசான தாத்தாவோ இவங்க எல்லாரும் சேர்ந்து இவர் ஏதோ பண்ண போறாங்க, இவர்கிட்ட இருந்து பணத்தை புடுங்க வர போறாங்கன்னு சொல்லி பயப்படுறாரு. ஆனா கடைசியில இந்த பிரச்சனை எல்லாம் அவகிட்ட சொல்லி முடிக்க அப்பதான் அந்த தாத்தாவும் சொல்றாரு, அதாவது இவங்க உடைச்சிட்டு விழும் போது அங்க ஸ்மோக் அலாரமும் அப்படியே கீழே உடைஞ்சிருக்கும். அதுல பார்த்த பிறகுதான் இவங்க எல்லாருக்குமே தெரிய வருது, அதாவது ஒவ்வொரு வீட்லயும் இந்த மாதிரி ஸ்மோக் அலாம இந்த ஹவுஸ் ஓனர் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அது உள்ள ஒரு கேமராவை மறைச்சு வச்சு நம்மளாம் என்னென்னலாம் பண்றோம் அப்படின்றத இது மூலமாவே இந்த ஹவுஸ் ஓனர் பார்த்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தெரிய வருது. அதிகப்படியா டெக்னாலஜிலாம் வைக்க முடியாத ஹவுஸ் ஓனர்ஸ் எப்படி நம்ம வீடை தேடி டெய்லியும் வந்து ஏதாவது கிறுக்கி இருக்கோமா ஆணி அடிச்சிருக்கோமான்னு செக் பண்றது போல இவர் ஆல்ரெடி ஒரு டெவலப்பான ஹவுஸ் ஓனரா இருந்தனால இதுக்குள்ள கேமரா வச்சு என்னென்னலாம் பண்றாங்க அப்படின்றத பார்த்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த தாத்தாவும் சொல்லியிருப்பாரு இந்த ஹவுஸ் ஓனர் பக்கத்து ரூம்ல தான் இருக்காரு அப்படின்ற விஷயம். இது எல்லாருக்குமே தெரிஞ்சு வரோண்டா எங்களேவா நோட்ட விடுற வந்து ஒன்னு பாத்துக்கிறோம்டா அப்படின்ற மாதிரி கோவமா ஹவுஸ் ஓனர் கிட்ட போறாங்க.